இங்கே பாருங்க மேடம், ஒரு செகண்ட் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். தெரியலையா அக்கா இங்கே பாருங்க, பாருங்க. நட்சத்திரக்குறி மதுரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் திறப்பு விழா. மதுரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா சிறப்புடன் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில பொருளாளர் திலகபாமா மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் கோமதி அம்பாள் ஆகியோர் இணைந்து புதிய அலுவலகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட தலைவர் பாலமுருகன், இளைஞர் சங்க செயலாளர் அஜித்தேஷ், மாவட்ட துணை செயலாளர் பிரகாஷ், மாவட்ட சமூக நீதி பேரவை மணிகண்ட தேவன் உள்பட ஏராளமான நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். உங்கள் வெஹிக்கிள் இறங்கிடணும், இருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அப்படிங்க பாருங்க. மதுரையில் மாநகர் மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்கள் முன்னிலையிலும் இன்றைக்கு கோமதி அம்மாள் அவர்கள் இருப்பில் அவர்கள் உருவாக்கத்தில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலக திறப்பு விழா நடந்தேறியிருக்கிறது. தருமபுரியில் மாலை 5 மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் 100வது நாள் நடைபயணம் நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. உண்மையில் தமிழகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் தருமபுரிக்கு எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றனர். மக்களின் பிரச்சனைகளை இந்த 100 நாட்களில் பல பகுதிகளில் பல பிரச்சனைகளை பேசியும் அதற்கான ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் அதற்கான தீர்வுகளை நோக்கி நகர்த்தியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். அது மிக முக்கியமான தருணமாக இந்த 100வது நாள் நிறைவு விழாவை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது தூய்மை பணியாளர்கள் நேற்றோடு 100 நாள்களாக தங்களது ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். 31/7 அன்றைக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அவங்க நிலைமை திரும்பலை. 1/8 அவங்கள தூக்கி கசக்கி போட்டுட்டாங்க. அவர்களுடைய எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இன்றைய திமுக அரசு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. எல்லோருக்குமான அரசாங்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கின்ற திமுக அரசு அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும், அவர்களை அழைத்து உடனடியாக அவர்கள் பணி உறுதிப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.